வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு சென்னையில மழை தண்ணி நிக்கவே நிக்காதான். 81 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நிக்காது அப்படின்னு யாரு சொன்னாங்க? நாய்சேகர் பிளஸ் இந்த மேயர் பிரியா அதுக்கான முன்னெச்சரிக்கை செயல்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி. இப்ப எந்த இடத்துல மரத்தை நிக்கிறேன்னு சொல்லி போட்டோகிராஃபரை வீடியோகிராஃபர் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் மழை தண்ணியே இல்லாத இடத்துல போய் நின்று வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க யாரு? எப்பேற்பட்ட ஆளு? சோசியல் மீடியாவில் மட்டுமே கட்சியை நடத்துற ஆட்சியை நடத்துற கட்சி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உலகத்தையே தெரியும். நீங்க ஒண்ணு சொல்லி காமிக்க வேணாம். சோசியல் மீடியால மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம், அது எல்லாரும் தெரியும். அதே மாதிரி நீங்க நடிப்பு தேவம் என்ன? வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் வச்சு மழை தண்ணியே நிக்காத இடத்துல போய் வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறதுலாம் பெருமை இல்லை. ஆக்சுவலி மக்களோட அவலம் என்னன்னு நான் போட்டோ போற பாருங்க. பாதி இடுப்பு அளவுக்கிட்ட ஒரு சில இடங்கள்ல தண்ணி இருக்கு. அதே மாதிரி சென்னையில் மழையில் தேங்கவே இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு மேயப்பிரியா பிளஸ் உதயநிதி ஸ்டாலின். சரிங்களா? அதே மாதிரி அந்த போட்டோ போற பாருங்க. எக்காரத்தை கொண்டு மழை தண்ணியே இல்லைன்றாங்க. திருவள்ளூர்ல முட்டி அளவுக்கு நிக்குது தண்ணி. சரிங்களா? ஒரு சில இடம் இல்ல, முக்காவாசி இடத்துல. ஒரு சில இடத்துல இடுப்பு கீழே வரைக்கும் இருக்கு தண்ணி. அதே மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் திருவள்ளூர்ல. தமிழ்நாட்டுல ஆக மொத்தம் முக்காவாசி ஊர்ல மழை தண்ணி ஆக மொத்தம் தேங்கி இருக்கு. மழை தண்ணி தேங்கி இருக்கு இல்லைங்க, 6 மாதிரி நிக்குது தண்ணி. தேங்கி இருக்கிறது வேற. கால் முட்டி கீழே கால் முட்டி இருக்குல்ல, அந்த முட்டி கீழே இருக்கதான் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இவங்க கொஞ்சம் லேசா தேங்கி இருக்கு அப்படிம்பாங்க. யாராச்சும் பேட்டி கேட்டாங்கன்னா. இப்ப பேட்டிக்கு பதிலே சொல்றதுல அடுத்த விஷயம். ஏன்னா நாங்க போடுறோம் போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் வச்சு பக்கா வீடியோ எடுத்து எந்த இடத்துல தண்ணி இல்லாம இருக்கோ அந்த இடத்துல போய் நின்று ஹைவேஸ்ல நின்று எடுக்கிறவங்க வீடியோ. அங்க எப்படி தண்ணி வரும் சார்? அந்த வீடியோல வராது. நீங்க அக்கம் பக்கம் சுத்தி பார்க்கணும். நடு தெருவில் நின்று ஹைவேஸ்ல நின்று வீடியோ எடுக்கிற டைம்ல அவங்க மேல வண்டி இருக்கிற மாதிரி ரோட வச்சிருக்கீங்க. நீங்க போட்டோ வீடியோ எடுக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க கட்சியை பத்தி நல்லா தெரியும். உங்களை திட்டாம வீடியோ கூட போக முடியல. நான் போட பண்ணுங்க எப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி இந்த என்ன செஞ்சீங்க என்ன புடுங்கன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க கூட்டணி கட்சி ரவுடி பேருங்க, கூட்டணி கட்சி தலைவருங்க, தொண்டர்கள் அவங்க என்ன இருக்காங்க, நீங்க ஒண்ணும் புடுங்கல, நீங்க என்ன புடுங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. நாங்க சொல்லுங்க பொய் வதந்திகளை பரப்பாளிகள் சொல்லி வாய முடித்தாங்க மக்கள் உண்மையை பேசுறதுல. பொய் வதந்திகளை பரப்பாளிகள் சொன்ன கூட்டணி கட்சிகள் ரவுடி பேருங்கலாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சானுங்க. நான் உண்மையை புடுங்கல, நாங்களும் இல்லை நீங்களும் ஒண்ணுமே புடுங்கல, என்னன்னு போய் ஓட்டு கேட்பீங்க. அதனால நாங்க இருக்கிறதுனால எங்க தொண்டர்களும் சரி உங்க தொண்டர்களும் சரி போட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வாயிலிருந்தே வரல ஜெயிக்க வைப்பாங்கன்னு, ஓட்டு போடுவாங்கன்னு. உங்க தொண்டர்கள் ஆகட்டும் அவங்களே ஓட்டு போடுறது கஷ்டம். அதை விட்டு அவங்களோட குடும்பம் இருக்குல்ல அவங்கள கண்டிப்பா போட மாட்டாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே வீடியோ இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்சி வருவோம் ஜெயிப்போம் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க, கட்டுக்கதையெல்லாம். ஃபர்ஸ்ட் சேப்பாக்கம் தொகுதியில யார் எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, ஜெயிக்க போறோம்னு பாருங்க. தொகுதி யாரு இப்ப எம்எல்ஏன்னு பாருங்க. அதுவே தெரியல யாருக்குமே தெரியல. சரிங்களா? அந்த ஊர்ல அந்த தொகுதியில போய் கேட்டா காய்கள் துப்புறாங்க அந்த எம்எல்ஏ. அதே மாதிரி கொளத்தூர் தொகுதியில இங்க ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் ஜெயிங்க, அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதா என்னன்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். எக்காரணத்துக்கு நீங்க ரெண்டு தொகுதியில ஜெயிக்கவே மாட்டாங்க, உங்களை தோக்க வைப்பாங்கன்னு. சரிங்களா? ஆக்சுவலி அந்த எம்எல்ஏ உங்களை சொல்லவே சார். ஏன்னா நீங்க நடிப்பு திலகம் யாரு நாடக தலைவரும் துணை தலைவரும் அவங்க சொல்லவே இல்லை. சேப்பாக்கம் தொகுதியிலையும் கொளத்தூர் தொகுதியிலையும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்குறீங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம். சரிங்களா? உங்களை திட்டாம வீடியோ கூட போட முடியல, விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்குன்னா என்ன புரியுது கேட்ட இதுல தாவேகா தொண்டர்கள் ஆக்சுவலி நீங்க கட்சி தலைவர்கிட்ட கேட்டீங்க. கட்சி தலைவர் அறிவித்தின்படி நம்மளுக்காக நம்ம எதுக்காக இருக்கோம், பொதுமக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு. இந்த மொத்த தமிழ்நாடுமே குளிர் தான் இருக்கு. ரோட குளியா இருக்குல்ல, குளிர் தான் ரோடே இருக்கு, அது வேற விஷயம். இப்ப இந்த ரோடு குளியா போட போற பாருங்க. தாவேகா தொண்டர்கள் கட்சி தலைவரோட பேச்சுக்கு இணங்க எப்படி இப்படி ஆட்சியே வராம எலெக்ஷன்ல கூட நிக்கல கூட எப்படி வேலை செய்யறாங்க. அவங்களா ரோடு போட முடியல, ஏன்னா கை காசு செலவழிச்சு பண்றாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோ. ரோடு போடல அப்படின்னு சில தற்கொலை கேட்பாங்க.
இதையா செய்யறாங்கல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மண்ணு போடுங்கல சரிங்களா. பேசுறது கூட உங்களுக்கு வக்கில்ல லாய்க்கு இல்ல சரிங்க, விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாம் அறிகுறிகள் இந்த மாதிரி பேசுறதுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி கையில கலவை மண் எடுத்துட்டு வந்து வெறும் மண் எடுத்து ஆத்தி மண் எடுத்து வந்து ஒயிட் சாண்ட் சாண்டு அதை எடுத்து நிரப்புறாங்க. இவங்களுக்கு இந்த அறிவு கூட இருக்கிற மாதிரி உங்க கட்சியில ஆட்சியில் இருக்கிற தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ கூட கொஞ்சம் கூட அறிவில்லை. வேணாம், உங்க தொண்டர்களுக்கு ஒரு பதிவு போட முடியல இறந்தவங்க பத்தி. யார நம்ம தேமி எழுதாரு அவர் சொல்ற யாரு, நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர் துறையில இறந்த ஒரு பொண்ணுக்கா, துறையில ரீதியா இருக்கல, வீட்டுல சூசைட் பண்ணிக்கிறாங்க, பதிவு போட முடியல. வெக்கையிட்டவங்க நீங்க எல்லாம் இந்த வாட்டி நிறைய டெபாசிட் போயிருக்கீங்க. நம்ம வீடியோ அன்னைக்கு எலெக்ஷன் நினைச்சு கண்டிப்பா சொல்றேன் ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா குளத்தூர் தொகுதியும் சேப்பாக்கம் தொகுதியும் டெபாசிட் வாங்குறது கஷ்டம் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.